தேடிய அகலிகை சாபம் தீர்த்தத்தாள் நீடிய உலகமெல்லாம் அளந்து நீண்டதாள் ஓடிய சகடவுற உதைத்து பாம்பின் மேல் ஆடியும் சிவந்ததாள் என்னை ஆண்டதாள். எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் இந்த கிருஷ்ணாவதாரத்திலே பாரதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா தான் தூது கிளம்புகிறான். தூதுன்னா என்ன அர்த்தம்? சண்டை செய்து கொண்டிருக்கிற இருவரை சமாதானமாக சேர்த்து வைப்பதுதான் தூது. இவன் அதுக்கு போகலை. பாண்டவன் உத்தமன் என்பதை எடுத்துக்காட்ட தனக்கு பேர் வரணும்னு போறான். ராமாயணத்துல ராமனா அவதரிச்சான், அவனுக்கு பேர் வரலை. 10 மாதம் சிறைவாசம் செய்தாள் பிராட்டி, அவளுக்கு பேர் போச்சு. சிறை இருந்தவள் ஏத்தம் சொல்வது ராமாயணம் எனில். முதல் பரிசு சீதா பிராட்டிக்கு போச்சான். அடுத்த பரிசாவது இவர் கிடைச்சதா அனுமாருக்கு படுத்தா. ஆஞ்சனையா அஞ்சனை மைந்தா அப்படின்னு சொன்னா அவர் சந்தோஷப்பட மாட்டார். ஏ ராமதூதா அப்படின்னா போரும், வந்து உட்கார்ந்துருவார். 2வது பரிசு ஆஞ்சநேயருக்கு போச்சாம். 3வது பரிசு பரதாழ்வானுக்கு போச்சாம். அடுத்து ஒரு அவதாரம் எடுக்கணும். இந்த சீதைக்கு ஏது புகழ்? சிறைவாசம் பண்ணா. அடுத்த அவதாரம் ஜெயிலே அவதரிச்சிருவோம்னு அவதரித்தான். அதான் பார்த்தோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன். அப்புறம் அனுமனுக்கு ஏது புகழ்? தூது போனான். நாமளும் தூது போவோம். நடந்தகடி பஞ்சவர்க்கு தூதாக நடந்தகடி. என்ன பஞ்சபாண்டவருக்கா தூது நடந்தான். அதான் தூது நடந்தான் ஏத்தம் பேசுவது பாரதம். பாரதத்துல யாருக்கு பெருமை? கிருஷ்ணனுக்கு. தூது நடந்தான் ஏத்தம். அவன் தான் தூது போனான். பஞ்சபாண்டவருக்காக தூது போனான். ஆனா தூது போறதுக்கு முன்னால ஆலோசனை பண்றான். தர்மபுத்திரன்ட்ட கேட்கிறான் அபிப்பிராயம். சகாதேவன்ட்ட கேட்டான், திரௌபதிகிட்ட கேட்டான். பீமன் அர்ஜுனன்ட்ட கேட்கல, அவளே சொல்றா. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நம்மள அபிப்பிராயம் கேட்டா தான் சொல்லணும், கேட்கலைன்னா சொல்லப்படாது. சொன்னாலுமே உங்க இஷ்டம், எப்படியோ செய்யுங்க, டூ ஆஸ் யூ லைக். அவர் கேட்கிறார், நான் தூது போறேன், உன்னோட அபிப்பிராயம் என்னங்கிறார். அப்பதான் தர்மபுத்திரன் சொல்றான், எதற்கு சண்டை? நாங்கள் திரும்பவும் கானகமே போயிடுறோம். நான் பெரிய வாளையும் சின்ன வாளையும் கொன்னுட்டு ஆட்சிக்கு வரணுமான்னா. குறவரையும் இளைஞரையும் குலச்சுரிய துணைவரையும் கொன்று போர் வென்று அரவ நெடும் கடலாடை தனியாளும் அரசு தன்னில் கர உரையும் அனத்தாதை முனி குறைத்தபடி கானம் தோறும் சென்று இரவு பகல் பல மூல சாகம் நுகர்ந்து வாழ்தல் இனிது நன்றே. நான் காட்டுக்கே போயிடுறேன்னா அதுதான் தெரிஞ்சுக்கணும். போறேன்னு சொல்லப்படாது, நாங்கள் திரும்ப போகட்டுமான்னு கேட்கணும். அதைத்தான் கிருஷ்ணன் எதிர்பார்க்கிறான். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றார், நான் தூது போறேன், உன் அபிப்பிராயம் சொல்லு கேட்கிறார். நீ என்ன பண்ண போற? சமாதானமா ராஜ்யம் வேணுமா கேட்கிறார். அல்லது திரும்பவும் கானகம் போறியா, இல்லைன்னா சண்டையை விரும்புறியா கேட்கிறார். முந்தூர் வெம்பணி கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம்பேண்டு. தர்மபுத்திரர் கேட்கிறார், நீ எங்க ராஜாங்கத்தை கேளு. நாடொன்று நல்கானாகில் ஐந்திலம் வேண்டு அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு சிந்தூரத்திலகனுதர் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கண் மாலே. ஏ கிருஷ்ணா, சமாதானமாக ராஜ்யத்தை கேள், கொடுக்க மறுத்து விட்டால். 5 ஊரை கேள், அதை மறுத்து விட்டால் யுத்தத்தை கேள். அப்பொழுது நீ என்ன சொல்ற? சமாதானம் தான். பக்கத்துல பீமன் உட்கார்ந்துருக்கான், இன்னும் பீமனை யோசனை கேட்கல, அவனே சொல்றான், ஏ கிருஷ்ணா, எங்களுக்கு சமாதானம் தேவையில்லை. எதற்கு சமாதானம்? அன்றைய தினம் திரௌபதியை சபையில இழுத்து அவமானம் செய்தான், அதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம்.
விரிகுழல் பைந்தொடி நாணி வேத்தவையில் முறையிடு நாள் வெகுழல் மரபினுக்கும் நமக்கும் உலகு உள்ளளவர தீராத வசையை கண்டாய். எரித்தழல் கானகம் அகன்றும் இன்னமும் வெம்பகை முடிக்க இளையா நின்றாய். அற உயர்த்தோன் கொடுமையினும் முரசுயர்த்தாய். உனது அருளுக்கு அஞ்சினேன், உன்னுடைய அன்புக்குத்தான் பயப்படுகிறேன். தர்மபுத்தர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன சொல்றார்? நீ அன்னைக்கு திரௌபதி புடவையை பிடிச்சி இழுத்ததை சொல்றியா? நம்ம இப்போ கையை வச்சு மூஞ்சி அலம்பரம், முகத்தா கழுவறோம், அப்ப இந்த விரல் குச்சிடுறது, யாராவது கண்ணுக்குத்தானே மருந்து போடுவான், விரலை வெட்டுவனா? அது மாதிரி திரௌபதி கண்ணை போல புடவையை கொடுத்தாச்சுன்னர். அங்கிருந்து கருதிலது கண்மலரில் கைப்படாதோ என்கிறான். அப்பத்தான் பீமன் சொல்லுகிறான், ஏ கிருஷ்ணா, வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்ற துளசி மாலை அணிந்த உன் திருவடியை எங்கே எங்கேன்னு தேடுறது. அப்பேற்பட்ட திருவடி சிவக்கும்படி நீ தூது போகாதே, நான் தூது போறேன். கதையை எடுத்துட்டு அவ கதையை முடிச்சுடுறேன். சூடுகின்ற துழாய் முடியோன் சுரர்களுடனே சுருதி நான்கும் தேடுகின்ற பதஞ்சிவப்ப திருநாடு பெற தூது செல்ல வேண்டா. மாடுகின்ற மடப்பாவை தன்வரமும் என்வரமும் கோடுகின்ற மொழியவன்பால் என இனி தூது விடுக. என் கையிலே இருப்பது என்ன சத்ருகாதினிங்கிற கதை, இவன் கையிலே இருப்பது என்ன காண்டீபம். நாங்கள் இருவரும் சேர்ந்து சண்டையிடுவது, திருமாலாகிய கண்ணபெருமான் எங்கள் பக்கத்திலே இருப்பது, இவள் விரித்த கூந்தலை பார்த்து விட்டும் எங்களுக்குரிய பங்கை தராம இருக்கிறானே. பீமன் முதல்ல சொன்னது தன் வலிமை, அர்ஜுனனை சொன்னது துணை வலிமை, நகுல சகதேவர்களை சொன்னது இணை வலிமை, திருமாலாகிய கண்ணனை சொன்னது தெய்வ வலிமை, திரௌபதி விரித்த கூந்தலை சொன்னது கற்பு வலிமை. ஏன் எல்லா வலிமையும் வச்சுட்டு கடைசியில கற்பு வலிமையை வச்சார்? இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய தன் வலிமை, துணை வலிமை, இணை வலிமை, ஏன் திருமாலாகிய கண்ணபெருமானுடைய தெய்வ வலிமையே தோற்றாலும் தோற்கலாம், ஒரு பெண்ணின் கற்பு வலிமை தோற்காது என்பதை அழகாக சொன்னார். நீ தெரிந்து கொள்ளுங்க. மலை கண்டதனை என் கை மரத்தண்டின் வலி கண்டும் மகவான் மைந்தன் சிலை கண்டும் இருவரும் பொறும் திரள் கண்டும் எமக்காக திருமால் நின்ற திரள் கண்டும் இவள் விரித்த குழல் கண்டும் நேரார்த்தமை கொலை கண்டும் அவன் குடைக்கீழ் இருக்க பிரியப்படுகிறாய் என. பக்கத்தில் அர்ஜுனன் சொன்னா, என்னதான் உவர் நிலத்திலே நெல்லை போட்டாலும் விளைவு கொடுக்காது, பாம்புக்கு அமிர்தமே கொடுத்தாலும் அது விஷத்தை தான் கக்கும். என்னாலும் உவர் நிலத்தில் நெல்முளை வித்திடினும் விளைவு எய்திடாது. பன்னாகன் தனக்கு அமிர்தமே கொடுத்தாலும் விடமொழிய பயன் கூடாது, நீ தூது போய் பிரயோஜனம் இல்லைன்னா. நகுலன் சொல்றான், 12 வருடம் வனவாசம், 1 வருடம் மறைந்திருந்து வாழ்ந்தால் உங்க பங்க தரேன்னு சொன்னான். சொன்னவன் எப்பொழுது தான் சொன்னதை கடைபிடிக்கலையோ இன்னூத்தம் போய் சொன்னா கேட்க மாட்டான். தான் அறியாதவன் பிறர் போய் உரைத்தால் அறிவனா தரணி வேந்தேன்னா. சகாதேவனை பார்த்து கிருஷ்ணரே கைகூப்பி கேட்கிறார், யாரும் சொல்லாததை சொல்பவனே, நான் தூது போறேன், உன் அபிப்பிராயம் என்னென்ன? புகழதற்கு அரிய உணர்வுடையோய், புகழுடையோய், திரளுடையோய், ஞானமே வடிவான திருவடி உடையாய் சொல்லுன்னா. அவன் சொல்றான் சகாதேவன், ஏ கிருஷ்ணா, நீ நினைச்சபடி தூது போனா எனக்கு என்ன, ஒழிஞ்சா எனக்கு என்னன்னா. அந்த துரியோதனன் ராஜ்யத்தை கொடுக்காவிட்டா எனக்கு என்ன, கொடுத்தா எனக்கு என்ன. இந்த திரௌபதி கூந்தலம் முடிச்சா எனக்கு என்ன, விரிச்சா எனக்கு என்ன. சிந்தித்தபடி நீயும் சென்றாலென் ஒழிந்தாலன் செறிந்த 100 மைந்தற்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தாலன் வழங்கினாலன் கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாலன் விரித்தாலன் குறித்த செய்கை அந்தத்தின் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி. பகவான் பார்த்தா இவன் எல்லாருக்கும் நடுவிலையும் நம்ம ரகசியத்தை சொல்ல போறான்னு தனியா கூட்டின்னு போனானாம். அவன் ஜகாதேவன் சொல்றான், ஒருத்தருக்கும் தெரியாது இங்கு உன் லீலை. நீ பிறக்கும் பொழுதே சிறை பூட்டை உடைத்தவன், ஒருத்தி வயத்துல பிறந்துட்டு வேறு ஒருத்தியை தாய் எனவன், முருகவர்க்கும் பசுந்துளப முடியோனே அன்று அலகை முளைப்பால் உண்டு மருதிடை சென்று உயர் சகடம் வீழ பொதுவர் வாழும் மனையில் வளர்ந்த மாலே ஒருவருக்கும் தெரியாது இங்கு உன் மாயை யான் அறிவேன் உண்மையாக திருவுள்ளத்து கருத்தியதுவோ அதுவே என் கருத்து. சகாதேவனை தனியா கூட்டின்னு போயிட்டார், கதவை தாப்பா போட்டார். இப்ப நீ சொல்லுன்னார். அங்கேருந்து பாரத யுத்தம் வராம இருக்க யோஜனை சொல்லுன்னார். இவர் வெளியில என்ன சொன்னார், சமாதானம்னார். இப்ப உள்ளுக்குள்ள வந்து என்ன சொல்றார், சண்டை வராம இருக்க யோஜனை சொல்லுன்னார். பாரத போர் பயிலா வண்ணம் உயும் வண்ணமோர் உபாயம் சொல்லுக. அப்பவும் சகாதேவன் சொல்றான், ஏ கிருஷ்ணா, ஏ கோபாலா, ஹே கோவிந்தா, நீ நினைச்சா நடத்தலாம், இல்லைன்னா நிறுத்தலாம்.
எல்லாம் உன் கையில இருக்கு. நீ யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா கோபாலா போரேரே கோவிந்தா நீ அன்றி மாபாரதம் அகற்றமற்று கொள்வல்லர் யாரோ. நீ நினைச்சா நடத்தலாம், இல்லைன்னா நிறுத்தலாம். பகவான் பார்த்தார், நான் தான் ஒத்துனுட்டேனே பாரத யுத்தம்னு. நீ ஒத்துட்ட, இருந்தாலும் நீ தானே எல்லாம் நடத்துற. பகவான் பார்த்தான், நம்ம தான் நடிக்கிறோம்னா இவன் நம்மளை விடவே நல்லா நடிக்கிறானே. பகவான் பார்த்தார், நான் தான் ஒத்துனுட்டேனே பாரத யுத்தம்னு. நீ ஒத்துட்ட, இருந்தாலும் நீ தானே எல்லாம் நடத்துற. பகவான் பார்த்தான், நம்ம தான் நடிக்கிறோம்னா இவன் நம்மளை விடவே நல்லா நடிக்கிறானே. சகாதேவனை பார்த்து சொல்றார், நான் தான் ஒத்துனுட்டேனே சண்டைன்னு. சண்டை வராம இருக்க யோஜனை சொல்லுன்னா. அப்பதான் அவன் சொன்னான், நீ நினைச்சா நடத்தலாம், இல்லையா நிறுத்தலாம் தான். நான் தான் ஒத்துனுட்டேனே சொல்லுன்னா. உடனே சொன்னான், கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய். அவன் தான் மூத்தவன், ஞானத்துல தெரிஞ்சின்றவன். ஓ, அப்புறம் இந்த கர்ணனை கொன்னுடுவேன் இங்க ஒருத்தன் சொல்லின்னு இருக்கான். யார்? அர்ஜுனன். அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்னால இவன் தலையை எடுத்துடு. அப்புறம் இந்த திரௌபதி கூந்தலை காமிச்சே ஏமாத்துறா. கூட்டின்னு போவளை சமயபுரத்துக்கு. டிக்கெட்டை வாங்க, நல்ல சந்தனத்தை பூசு. அது இருந்தா தானே பிரச்சனை. அப்புறம் என்ன, இதெல்லாம் நீ பண்ணணும், அடுத்தது நான் பண்ணணும். உன் காலை பிடிச்சி கட்டி போட்டுட்டா போருண்டா, சண்டைய வராதுன்னா. பாராள கண்ணன் இகழ் பார்த்தனை முன்கொன்று காரா அவர் அணங்கின் காரார் குழல் களைந்து நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான். இந்த இடத்துல ஒரு வேதாந்தம் கவனிக்கணும். கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண அர்ஜுனன் தலையெடு, திரௌபதி முடியெடுனா எல்லாம் தலை சமாச்சாரமா சொன்னான். ஏன்னா அவள்லாம் ஜீவாத்மா. இப்ப கிருஷ்ணனுடைய திருவடியை கட்டணும்னா அவன் பரமாத்மா. பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். பகவானுக்கு தெரியும் கட்டுவான்னு. எங்க பார்த்தாலும் கிருஷ்ணன், 16,000 கிருஷ்ணன். இவனை கட்டினா அவன் ஓடுவான், அவனை கட்டினா இவன் ஓடுவான். இங்க இருக்கு சுச்சு. ஏற்கனவே பாசபந்தத்தை நீக்குட்டான் அவன். அதனால உள்ள இருக்கிற பரமாத்மாவை பக்திங்கிற கயத்தினால கட்டி போடுறான். ஆமா, உள்ள பெருமாளுக்கு தெரியுமா கட்டுவான்னு. நீ என்னை கட்டுவியா? நீ உன்னையே உணராமல் இருக்கிற விஸ்வரூபத்தை எடுன்னா. மாயவனும் அன்பன் மனமறிவான் கட்டுக என்று ஆய வடிவு 16,000 கொண்டான். எங்க பார்த்தாலும் கிருஷ்ணன். இங்க இருக்கு பரமாத்மா, கட்டி போட்டுட்டான் ஹிருதயத்துல. பகவான் நன்ன அகப்பட்டுட்டான். ஏ சகாதேவா, காலை விடுன்னா. பகவான ஒருத்தர் கட்டணும்னா பக்தினா வேணும். தியாகபெருமன் சொல்றார், ஒரு வானரம் சமுத்திரம் தாண்டுமா, ஒரு எடைச்சி கட்டி போட முடியுமா? கபிவாரி தீட்டாட்டுண்ணா கலிக்கி ரோட கட்டுண்ணா அபராம பக்தி என்சோ. அபரிமிதமான ராம பக்தி, அபரிமிதமான பக்தி இருந்தா தான் பகவானை கட்டலாம். இப்பவே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறோம், ரொம்ப பிரியமா இருக்கோம்னா பக்தி அன்புல தானே அவளை கட்டி போடுறோம், பழகிறவாளை. அன்பு இல்லைன்னா ஒருத்தரோட பழக இயலுமா? பணம் காசு கொடுத்ததுனால பழக முடியாது. உனக்கு என்ன வேணும்னாரு. ஏ கிருஷ்ணா, வரப்போற பாரத யுத்தத்துல நீ 100 பேரை கொல்ல திட்டம் போடல, எங்க 5 பேரை கொல்ல திட்டம் போட்டிருக்க. எங்க 5 பேரையும் காப்பாத்துறேன்னு சத்தியம் பண்ணுனா. வன் பாரத போரில் வந்தடைந்தேமை வரையும் நின் பார்வையால் காக்க வேண்டும். அப்ப உடனே சொன்னா தந்தேன்னர். சொல்லிவிட்டு பகவான் இப்ப சகாதேவன் கையை பிடிச்சினா, சகாதேவா நீ எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன வேணும்? நாம 2 பேரும் இப்பொழுது இங்க பேசிக்கொண்டதை யார் கேட்டாலும், வெளியில யார் கேட்டாலும் சொல்லிவிடாதே. அவ பகவானே சொல்றான், நீ அதனால வெளியில போ, ஆர்ட்டி சொல்லாதேன்னு சொல்லி கூட்டின்னு வர்றார். வெளியே கூட்டின்னு வந்தவொடனே திரௌபதியை பார்த்தார். சகதேவனும் சமாதானம்னார். ஆண்டிருந்த சபை நீங்கி அறிவுடையோர் இருவரும்னா. வெளியில வந்தவொடனே திரௌபதியை கிளப்பி விட்டார். திரௌபதி கதறினா, என் அப்பனே பிரபோ, அன்றைய தினம் இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்ட உடனே அந்த தூணை பிளந்துன்னு வந்தே நீ. சாலக்கனகன் தனிமைந்தனை முனிந்த காலத்து அவன் அறைந்த கல் தூணிடை வந்தாய். கம்பநாட்டாழ்வார் சொன்னார்,
நிருசிம்மாவதாரத்து. அந்த பெருமாள் எங்க இருக்கான்னு கேட்டான். அவன் எங்கேயும் இருக்கான்னு விட்டான். எங்கேயும் இருக்கான்னா அவ்வளவுதானே. அவனை இந்த இடத்துல காட்டுன்னு எப்படி சொல்றது? எல்லாரும் சொல்றா கடவுளை காட்டுன்னு. கடவுளை காட்ட முடியாது. நான் காட்டினாலும் அவன் உணரணுமே. அது எப்படி முடியும்? அது முடியாது. அவன் சொல்றான், இந்த கடவுளை நீ சொன்னியே எங்க இருக்கான்? எங்கேயும் இருக்கான். சர்வவியாபி. நம்மாழ்வார் ரொம்ப நாள் சொன்னார். எங்க உளன்னு கேட்டானாம் இரண்யகசிபு. அவன் பிரகலாத ஆழ்வார் ஒரு மெய்யெழுத்து தான் சேர்த்தாராம். எங்கும் உளன்னர். ஆமாம், சர்வவியாபித்தம். விவேகானந்தர் அமெரிக்கா போனார். அங்க ஒருத்தன் எழுதி வச்சான் போர்டுல, காட் இஸ் நோ வேர் அப்படின்னு. விவேகானந்தர் எழுதினார், அந்த நோ வேர் அப்படின்னு இருக்க அந்த டபிள்யூ எடுத்து நோவோட சேர்த்தார். காட் இஸ் நவ் ஹியர். அதனால அவாவா உணரணும். எங்க கம்பன் அழகா சொன்னா, தந்தையே ஒட்ட சாணிலும் இருக்கிறான், இமயமலையில இருக்கிறான், பள்ளத்தில் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். இதான் சமஸ்கிருதம் சொல்லிச்சு, தமிழ் சொல்லிச்சு, ஹிந்தி சொல்லிச்சு, மலையாளம் சொல்லிச்சு, எல்லா மொழியும் சொல்லிச்சு. இந்த தமிழ்ல ஒருபடி மேல போனா, தந்தையே ஒட்ட சாணிலும் இருக்கிறான், இமயமலையில் இருக்கிறான், பள்ளத்தில் இருக்கிறான், தந்தையே இந்த தூணில் இருக்கிறானான்னு கேட்டையே இந்த சொல்லிலும் இருக்கிறான்னா. தமிழ்ல அழகா சொன்னா, சாணினும் உளன் ஓர்தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன். நீ சொன்ன சொல்லினும் உளன்னா. நீ சொன்னையே கடவுள் இருக்கானான்னு கேட்கறைய. ஆழ்வார் ரொம்ப நாள் சொன்னார், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் 1000 நாமம் ஒள்ளியவாகி போதே ஆங்கதனுக்கு ஒன்று பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையிற்றானல் விழிப்பேழ்வாய் செல்லிய சிங்கமாகிய சேவை திருவல்லிக்கேணி கண்டேன் என்னர். சுளசிங்கம், சுளசிங்கம் இல்ல, தெள்ளிய சிங்கம். அழகியான் தானே அறி உருவம் தானே என்னர் ஆழ்வார். அதுதான் இங்க திரௌபதி சொல்றா, சாலக்கனகன் தனிமைந்தனை முனிந்த காலத்து அவன் அறைந்த கல்தூணிடை வந்தாய். கல்தூண், அது ஏதாவது ட்ரிக்கு பண்ணி கட்டி வச்சிருக்கானா? அப்படி இல்லை, கல்லாலேயே கட்டி. அவனுக்கு என்ன அபிப்பிராயம்? நம்ம தானே சிமெண்ட் செங்கல்லாம் கொடுத்தோம், எப்படி உள்ள போனான்னு. அதுக்கு ஒருத்தர் அழகா வியாக்கியானம் சொன்னார். இவன் பரமபதத்துக்கு தேடிக்கிட்டு போனான். அப்போ பெருமாள் இவன் இதயத்துல பூந்துண்டானாம். தேடுற போது இதயத்தை தவிர தேடினான். அதுதான் உலகத்துல இயற்கை. எப்பவுமே நம்ம வழக்கமே ஏதாவது பைக்கு சாவிய பையில வச்சுன்னு வீடு பூரா தேடுவான். இது இயல்பு. பணத்தை கையில வச்சுன்னு வீடு பூரா தேடுவான். இங்க இருக்கிற இடத்த விட்டு விட்டு ஊரு பூரா தேடுவான். இரண்யகசிபு ஊரு பூரா தேடினான். அவன் இதயத்தை தொழாவல, அதனால இதயத்துல இருந்தானாம். அந்த இதயத்துல பூந்துண்டானாம். அதனால்தான் இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்டான் பாருங்க, கை வழியா போயிட்டானாம். அதுதான் தெரிஞ்சுக்கணும். பகவான் நம்மளையே கருவியா இயக்கிற போது நம்மளுடைய உறுப்பை இயக்க மாட்டானா? எல்லாத்தையும் இயக்கிறவன். அதைத்தான் வில்லி பதம் போட்டான். சால கனகன் தனிமைந்தனை முனிந்த காலத்து அவன் அறைந்த கல்தூணிடை வந்தாய். அவன் கல்தூண், அவன் கட்டி, அவன் ஏன் அதை கேட்டானா? அவன் கட்டியிருக்கான், அதனால கேட்கறான். அப்புறமா சொல்றா திரௌபதி, மூலமாம் பேரிட்டழைத்த மும்மதமால் யானைக்கு நீல நெடுங்கிரி போல் வந்து நின்ற நெடுமாலே. யானை கூப்பிட்டோன்னு போய் நின்னியே நீ, ஒரு கஜராஜன். சொல்றார் 8 விதமா சொன்னான் கவி சக்கரவர்த்தி கம்பநாட்டாழ்வார். ஆம், 8 விதம். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு விதத்துல சொல்றா, நீ அந்த யானை கூப்பிட்டோன்னு போய் நிக்கலையா பிரபோ? அருணகிரிநாதர் சொல்றார், வாரணம் மூலா என்று அழைத்த உடன் காக்கும் நேமினாரணன் தன் மருகோனே. வாரணம் மூலா என்றழைத்த உடன், யானை ஆதி மூலமேனு கூப்பிட்டோன்னு போய் நின்னியே, அவன் மருகோனே, அப்பேற்பட்டவன் மருமகனே, ஒரு யானைக்கு ரட்சித்தவன். யானை கூப்பிட்டோன்னு போனான். ಆ ಗಜರಾಜು ಆ ಪ್ರಗಲಾದನು ಬಂಗಾರು ಎಷ್ಟು ಕೊಟ್ಟನೋ ಶ್ರೀಕಾಂತ ಎನ್ಯಾಲೆ ಎಳ್ಳಿಷ್ಟು ದಯವಿಲ್ಲ ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ ಕೇಳೋಗರಿಯೇ ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ. அவர் கேட்கிறார், அந்த கஜராஜன் கூப்பிட்டோன்னு பிரகலாதன் கூப்பிட்டோன்னு போய் நின்னியே, பங்காரு எஷ்டு கொட்டனோ. பங்காருனா தங்கம், உனக்கு தங்கம் எவ்வளவு கொடுத்தான்னு கேட்கிறார் தாசர்வாள். ஏன்னா அவர் 9 கோடி வச்சிருக்காரு, நானும் கொடுக்கறேங்கிறார். அது மட்டும் இல்ல, அஜாமலன் கூப்பிட்டோன்னு போய் நின்னியே,
விபீஷணனை கூப்பிட்ட உடனே போய் நினி அவன் எனக்கு உனக்கு அண்ணனா தம்பியா இவன் ருக்மாங்கதன் பேரனா கேட்கிறார். நான் கூப்பிட்ட உடனே வர மாட்டேங்கிறிய நீ, என்ன ரட்சிக்க மாட்டேங்கிறியா? ஜாமுழனு அண்ணனோ விபீஷணனு தம்மனோ நிஜ ருக்மாங்கத நின்ன மம்மகனோ அவரல்லகிதரனோ நான் நினக்கு அந்யனோ நியாயவல்லவே ತಂದೆ ಪುರಂದರ ವಿಠಲ ಶ್ರೀಕಾಂತಯ್ಯನ್ ಮ್ಯಾಲೆ ಎಳ್ಳಿಷ್ಟು ದಯವಿಲ್ಲ ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ. நீ என்ன காப்பாத்த மாட்டேங்கிறிய திரௌபதி சொல்றா, இப்படி எல்லாரையும் ரட்சிக்கிறிய நீ, இது உலகத்துல இயற்கை. நீ என்ன காப்பாத்த மாட்டேங்கிறிய திரௌபதி சொல்றா, இப்படி எல்லாரையும் ரட்சிக்கிறிய நீ, இது உலகத்துல இயற்கை. இப்ப நம்ம ஆத்துல இருக்கோம், நம்ம அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, சகோதரன் இருக்கா, சகோதரிக்கா, நீ அவனுக்கு கொடுத்தியே எனக்கு கொடுக்கலையேன்னு கேட்பான். இது யாரு கேட்கிறார்? தியாகபிரம்மம் வேற மாதிரி கேட்டார். யானை கூப்பிட்ட உடனே போனியே நீ, அந்த சரித்திரத்தை கேள்விப்பட்டேன்னர். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையும் காப்பாத்துன்னு அர்த்தம். வாரணராஜுனி புரோவனு வேகமே பச்சிதினிவி வின்னானுரா ராமா கேட்கிறார். சிர சாகர சயனா நன்னு சீதா பிராட்டிக்கா சமுத்திரம் தானே, பத்ராஜலத்துல இருந்த ராமதாசனை ரட்சிக்கலையா நீ கேட்கிறார். நீ என்ன காப்பாத்த மாட்டியா கேட்கிறார். நிரஜாட்சி நிக்கை நீரதி தாட்டின சீதா பிராட்டிக்கா சமுத்திரம் தானே நீ, நீ கீர்த்தி நீவி வின் நான் ராமா, நான் உன் நாமாவை சொல்லிட்டே இருக்கேனே, தாரக நாம தியாகராஜ நூத்த, உன் தாரக மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேனே, நீ என்ன கவனிக்க மாட்டியா அப்படின்னு பாக்குற. கிருஷ்ணர் திரும்பி பார்த்தார் திரௌபதியை. கவலைப்படாதே, நான் தூது போய் வந்து உன் கூந்தல முடியறேன். நான் எதுக்காக தூது போறேன்னு தெரியுமா? தர்மபுத்திரன் நல்லவன்கிறதை எடுத்து காட்டுறதுக்கு போகிறேன். நல்லாய் உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன். இனி எல்லாரும் காண விரித்த கூந்தலோடு இருப்பது புல்லர்த மந்தப்புறத்து மாதர் பூங்குழல். நீ கூந்தலை விரிக்க வேண்டாம். எங்க திருவல்லிக்கேணி பாசுரத்திலிருந்து எடுக்கிறார். அந்தகன் சிறுவன் நூற்றுவர்த்தம் பெண்டிரும் நூல் இழப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்னானை திருவல்லிக்கேணி கண்டேன் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். எதுக்கு பெருமாள் அர்ஜுனனுக்கா தேரோட்டினார்? தன் காரியத்தை சாதிக்கிறதுக்கு. அந்த திருதராட்டனுடைய புத்திரர்கள் 100 பேரையும் கொல்விப்பதற்கு. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். நான் ஏன் தூது போகிறேன்னு தெரிஞ்சுக்கோ. நீ தர்மபுத்திரன் நல்லவன், தர்மபுத்திரன் நல்லவன் என்பதை எடுத்து காட்டவே நான் நடந்து போறேன். அப்பதான் தர்மபுத்திரன் சொன்னார், கிருஷ்ணான் தூது போயிடுவான், தூது போகணுமே, தூது போகாம இருந்துருவனோன்னு ஒரு கவலை, ரகசியம் பேசுற இடத்துல யாரும் வரப்படாது அப்படின்னு சொல்றார். துன்று பிணியோர் துறந்தோர் கன்று சினமனுத்தோர் கல்லாதோர் முறைமை இல்லாதவர் மகளிர் மந்தனம் எய்த பெறாதார். கிருஷ்ணா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவா, நீ தூது போகாம இருக்காதே, சமாதானமா ராஜ்யத்தை கேளு. அவர் ரொம்ப நல்லவர், அஜாத சத்ரு. பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியாருங்கிற பெரியவாள்லாம் இருக்கிற போது இப்படி சண்டை போட்டு பெறதா? சண்டை வேண்டாம் அப்படின்னா. கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரம், கைசிகை ஆகாசி, ரெங்கநாதனுடைய நட்சத்திரம். அன்னைக்கு நடந்து போறான். ஆமாம், அவன் நடந்தே போறான். தொண்டர்கள் புடை சூட பஞ்சவர்க்கு தூது நடந்தானை பாட வேதம் அப்படியே பின்னால போய் துரத்தின்னு போறது. முன்னால பக்தாள் எல்லாம் பஜன கோஷம் பாடிட்டு போறா. எங்க உபப்பிராவியத்திலேருந்து அஸ்தினாபுரத்தை நோக்கி நடந்து போறான். அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு நாம பார்ப்போம். அவன் நடந்தான், பிறகு நடந்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன்.